போகும்போது எங்க போறேன்னு கேக்குறியாப்பா? என்னமோ பொண்ணு பார்க்க போற வரையில பேசுற. அதுக்கு தான் அடி போட போறேன். அப்படியே கைய குடுறா. பொண்ணு யாரு? கிருஷ்ணனோட அத்தை பொண்ணு. இந்த பொண்ணையா நீ காதலிக்கிற? ஒருதலை காதல்பா. ஏண்டா கிருஷ்ணா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறதா சொல்லிக்கிட்டு தெரியுறானே. நம்மள தாடி வளர்க்க விட்டு அவனை கட்டிக்க விட்டுருவானா? அவங்க வீட்டுக்கு போய் கதையே மாத்திர மாட்டேன். அதுதான் நமக்கு கை வந்த கலையாச்சே. இருடா நானும் வர்றேன். நீ அதுக்கு கிருஷ்ணனால நானும் பாதிக்கப்பட்டவன்டா. எதிரிக்கு எதிரி நண்பன் இல்லையா? நம்ம 2 பேருமா சேர்ந்து போய் அந்த அண்ணம்மாவையும் பொன்னம்மாவையும் குழப்பிடுவோண்டா. அப்படிங்கிற என்ன நினைச்சிட்ட? சாதாரணமா என்ன அண்ணம்மக்கா வந்து பாரு. அண்ணம்மக்கா பொன்னம்மாக்கா ஓடியாருங்க. இந்த நாட்டில் உங்கள் கதை கந்தலாகுங்க. அண்ணம்மக்கா பொன்னம்மாக்கா ஓடியாருங்கோ. இந்த நாட்டில் எங்கள் கதை கேட்டு பாருங்கோ. சீமை இங்கு சொர்க்கம் என்று யோசிக்காதேங்கோ. வாழ்க்கை இது சொல்ல கேளுங்கோ. குளிருக்கு பிஸ்கி அடி, வெயிலுக்கு பியர் அடி, குறுக்கால போவார் கண்டதுக்கும் தண்ணி அடி. ஆண் என்ன பெண் என்ன எதுக்குமே சமமடி. இருப்பினில் டான்ஸ் தான் எங்களுக்கு ஸ்டைல் அடி. நம்ம கோய் அண்ணம்மாக்கா பொன்னம்மாக்கா ஓடியாருங்கோ. இந்த நாட்டில் எங்கள் கதை கேட்டு பாருங்கோ. சீமை இங்கு சொர்க்கம் என்று யோசிக்காதேங்கோ. வாழ்க்கை இது சொல்ல கேளுங்கோ. மூணு 4 5 6 7 8. என்னண்ணே ரிஹர்சல் பாக்குறீங்களா? ரிஹர்சலா? எதுக்கு? இல்ல ஒருவேளை உங்களுக்கு அரெஸ்ட் வாரண்ட் வந்துருச்சோ என்னமோ கம்பி எண்ணத்துக்கு ரிஹர்சல் பாக்குறீங்களோன்னு நினைச்சேன். என்னப்பா எப்ப பாரு அரெஸ்ட் வாரண்ட் பயமுறுத்திக்கிட்டு இருக்க? இல்லண்ணே உங்களுக்கு நெருங்கினவங்க எல்லாம் உள்ள இருக்காங்க. நீங்க போய் கம்பெனி கொடுக்க வேண்டாமா அதுக்கு சொன்னேன். எங்களையே சொல்லிக்கிட்டு இருக்கியே, இங்க மட்டும் ஊழல் நடக்கலையா? எங்க அமெரிக்கால ஊழலா? ஆமா, அந்த பிரிட்ஜை பா. அண்ணே இந்த பிரிட்ஜில் என்ன ஊழல்ங்கிறீங்க? அதுல 100 தூண் கட்டணும்ப்பா. 90 தானே கட்டியிருக்காங்க. 10% ஊழல். ஆனா நம்ம ஊர்ல 100% ஊழல் நடக்குது. உங்களுக்கு தெரியுமா? 100% ஊழலா? எப்படி? தானே அமெரிக்காலும் ஊழல் இருக்கு, நம்ம ஊர்லயும் ஊழல் இருக்குது. ஆனா இங்க எப்படின்னா அந்த பிரிட்ஜ் கட்டணும்னா பிரிட்ஜை கட்டிட்டு பாக்கி இருக்கிற பணத்தை பிரிச்சுப்பாங்க. நம்ம ஊர்ல எப்படின்னா அப்படி பணத்தை பிரிச்சுக்கிட்டு பாக்கி இருந்தா பிரிட்ஜ் கட்டுவீங்க. தம்பி ஆளை விடு நீ. போங்க, பின்னாடியே வருது சிபிஐ.